நம்ம மில்லில் ஆடக்கூடிய எண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்சல் கொரியர் தேவைப்படுறேன்னு குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட மில் வச்சு 4 வருஷம் மேல ஆச்சு. இங்க வந்து தான் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எண்ணெய் எல்லாமே. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா, கொரியர் போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கொரியர் போடுறது எங்களுக்கு கொஞ்சம் புது அனுபவம் தாங்க. புது அனுபவம். அதனால இந்த கொரியருக்கு உண்டான ஜாமான்லாம் எங்க கிடைக்குது? சரியா தெரியலங்க. நம்ம போடுற கொரியர்லாம் வந்து பார்த்தோன்னா, சில டேமேஜ் ஆயிடுது. அது டேமேஜ் ஆகாம போடுறதுக்கு என்ன ஐடியா? அதுக்கு என்ன ஐடியாலாம் தேவையில்ல. இந்த தெர்மாக்கோல் வைக்கலாம். அப்புறம் இல்லன்னா இந்த பஞ்சு மாரி ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு எப்படி சொல்றது? முட்டை மாரி ஒரு அமுக்குவாங்கல்ல. அத வச்சு பார்சல் பண்ணலாம். அதெல்லாம் எங்க கிடைக்கும் சரியா தெரியலங்க. அது தெரிஞ்சவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போயிரும். எங்க கிடைக்குன்னு தெரியல. என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. அந்த பொருள் எங்க கிடைக்குன்னு தெரியல. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா, இந்த இந்த கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போகுதுங்க. இப்போ கோயம்புத்தூர் போகிறது இதில் வந்து 2 லிட்டர் தான் போகுது. 3 லிட்டர் மொத்தம் போகுது. இது ஒண்ணும் பெருசா பிரச்சனை இல்ல. 3 லிட்டர் தான் போகுது. இதில பெருசா பிரச்சனை வராதுங்க. இப்போ 10 லிட்டரு, 20 லிட்டரு, 40 லிட்டர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 5 லிட்டருக்கு எல்லாம் டேமேஜ் ஆயிடுதுங்க. 1 லிட்டருக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்குது நம்ம அனுப்புற கொரியர்ல. நம்ம அனுப்புற பார்சல் வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்ச பார்சல் நம்ம வந்து ஒரு காட்டன் பாக்ஸில தான் நம்ம கொரியரே போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காட்டன் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக்கில இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன் கொரியர் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் வரும். ஒரு கொரியர் நம்ம போட்டா வருங்க. அதில வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக்கில ஒரு கவர் வச்சிருக்காங்க. அந்த மாரி கவர் எங்க கிடைக்குதுங்கன்னா, அந்த கவர்ல வச்சோம்னா டேமேஜ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்குறவங்க எங்க கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்ப இந்த கவர் இந்த கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் கோயம்புத்தூர் போகுது. கோயம்புத்தூர் தானே போகுது? கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, கீரநத்தம் ஏரியாவுக்கு போகுது. அவரும் நம்ம சேனலை பார்த்துட்டு உங்கள் மில்லு நல்லா தான் இருக்குது, உங்கள் மில்லுலேருந்து எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம அதிகப்படியான சேல் வந்து பார்த்தோன்னா நேரடியாக வந்து வாங்குறது தான் அதிகம் நமக்கு. அதனால் நேரடியாக வராட்டியும் பரவாயில்ல, கொரியர் போடுங்க, கண்டிப்பாக தரோம். பின்வரும் காலங்களில் ஏற்படும் தவறுகள்லாம் திருத்தி நல்ல முறையில் கண்டிப்பாக போடும் நம்பிக்கையோடு தான் நம்ம கொரியர் மில்லை நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குறோம். இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும். என்ன பாவி, என்ன செய்யணும் சொல்லு பாவி. இது வந்து கோயம்புத்தூருக்கு போகுது இப்போ பார்சலு. இது வந்து 5 லிட்டர், எத்தனை லிட்டர்? 3 லிட்டரா? என்ன? கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 இருக்குது. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 இதுவும் போகுது கோயம்புத்தூருக்கு. நம்ம தெளிவாக தான் அனுப்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி ப்ளோவர் வச்சு இந்த தடவை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா டேப் போட்டு அந்த ப்ளோயர் வச்சு இந்த பண்ணியிருக்கோம். இந்த ப்ளோயர் வந்து இப்போ இது ஒன்று வாங்கிட்டோம். இது முன்னாடி இதுவே தெரியாமல் அங்கே பாருங்கள், இதை வச்சு இந்த முன்னாடி அந்த ஒரு மேலே ஒரு பேப்பர் வச்சு ஹீட் பண்ணி விட்ருவோம். அப்படியே இந்த இடத்துல டேப்பு, இப்படி இந்த இடத்துல டேப்பு போட்டு இதை வச்சு இப்படி அமுச்சு விட்டோம்னா அப்படியே சுற்றி அது வந்து பார்த்து தான் இது பண்ணணும். டக்குன்னு நிறைய விட்டோம்னா வச்சுக்க இது கேன் உருக்கி வீணாக போயிடும், எண்ணெய் ஊற்றி போயிடும். ரைட்டு, ஹார்ட் யாருக்குன்னு பேர். இந்த இது என்னன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறி போயிட்டோம். இதை ஒரு ஆள் சொல்லி வாங்கணும். இது ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் போயிடும்னு நினைக்கிறேன். இதை முத இந்த ஹார்ட் ஏர்கன்னை பயன்படுத்தி போட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு கொரியர் போய் சேர்ந்துச்சு, அதில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரியா பாவி? ஏற்கனவே அனுப்புறதுலாம் நல்லா போயிடுச்சான். அந்த தர்மாகோல் வச்சு அனுப்பணும்ல, அந்த இது போயிடுச்சான். 5 லிட்டர் கேன் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சான் போலைட்டா. அது ஏதோ ஆயிருக்கும், தூக்கி வைக்கும் போது ஏதோ ஆயிருக்கும். ஆனால் நல்லபடியாக போயிடுச்சான். அது நல்லா நம்ம சேஃப்டியாக அனுப்புனால நல்லபடியாக போயிடுச்சு. ரைட்டு, நன்றிங்க. தொடர்ந்து சேனல் ஆதரவு கொடுங்க. ஆயிலுக்கு வரணும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக ஒன்றுன்னா தவறு நடக்கிறது சகஜம் தான். ஆரம்பத்தில் நடக்கிற தவறுலாம் ஒன்று திருத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். நன்றிப்பா. நம்ம வந்து நேற்றுக்கு விளக்கெண்ணெய் எப்படி ஆடுறோன்னு லைவ் போட்டிருந்தோம். இந்த விளக்கெண்ணெய் தான் இது பாருங்க. இது 100 ml, இது வந்து இதுவும் 100 ml தான். இது 1 லிட்ரு. எப்படி எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்று காய்ச்சின விளக்கெண்ணெங்க இதெல்லாம் நல்லா எப்படி எல்லாம் பியூராக இருக்குது எண்ணெய். நம்ம காமிக்கணுங்கிறத மேலே வச்சுருக்கிறேன். 1 லிட்ரு, இது 1/2 லிட்ரு, இது வந்து 500 ml, 350 ml, இது 100. இது பூரா விளக்கெண்ணெங்க. நேற்று காமிச்சு விளக்கெண்ணெய் நேற்று காய்ச்சல் நைட்டாக காமிச்சோம். லைவில் காமிச்சோம். பாதி பேர் லைவுக்கு வந்தாங்க, பாதி பேர் வரல. இன்னொரு டைம் காய்க்கும்போது கண்டிப்பாக லைவில் காமிக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்து எப்படி எப்படி காய்க்கிறது அப்படின்னு கற்றுக்குங்க. நம்ம சேனலே போட்டுருக்கேன். ரைட், நன்றி, வணக்கம்.